வணக்க மக்களே, நான் நம்ம கதைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகத் பாக்ஸில் அவர் வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மார்க் ஆண்டனி படத்துல கூட நடிப்பு அரக்கன்னு சொல்லி போட்டுருப்பாங்க. அது மாதிரி கேரளால பாத்துட்டீங்கன்னா, பகத் பாக்ஸில் அவர் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே வந்து நல்லா உள்வாங்கிட்டு அந்த கேரக்டராகவே வாழ்ந்து நடிச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட்ல இருக்க ஒரு ஆக்டர். அவரோட ஆக்டிங்ல வந்து ரீசெண்டா ஆவேசம் அப்படின்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ்ல ரிலீஸ் ஆகல, மலையாளத்துல மட்டும்தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல மலையாளம் அந்த லாங்குவேஜ்ல மட்டும் ரிலீஸ் ஆகி வேர்ல்டு வைட்ல ஒரு 150 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருந்துச்சு. தமிழ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகல, இருந்தாலும் அந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லாட்டி கண்டிப்பா இந்த கிளிப்பை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? இந்த கிளிப் வந்து பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. அது எப்படின்னா, ஒரு தூண் கிட்ட லெஃப்ட் ரைட் இந்த ரெண்டு இடத்துக்கு மாறி போயிட்டு ஒரு ரெண்டு விதமான எமோஷன் காட்டிட்டு இருப்பாரு. இந்த கிளிப் பார்த்திருப்பீங்க. இந்த கிளிப் எந்த படத்துல வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆவேசம் படம் அந்த படத்துல தான் வந்துருச்சு. இந்த ஒரு சின்ன கிளிப்பே வந்து அந்த படத்துக்கு பெரிய ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆகி இந்த ஒரு சின்ன கிளிப்னாலே நிறைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பேர், அது இல்லாம நிறைய செலிபிரிட்டி எல்லாருமே வந்து இதை ரீக்ரியேட் பண்ணி வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் அதுல மாதிரி நிறைய சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுவுமே ஒரு இந்த படத்துக்கு ஒரு ரீச் கிடைக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. அது மாதிரி இப்படி ஒரு மலையாளத்துல மட்டும் ரிலீஸ் ஆகி 150 கோடி ரூபாய் கிட்ட கலெக்ட் பண்ண அந்த படத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் அன்பாக்சிங் வீடியோனா அன்பாக்சிங் வீடியோ இருக்கு, விளாகிங் வீடியோ வேணா விளாகிங் வீடியோ இருக்கு, குக்கிங் வீடியோ வேணா குக்கிங் வீடியோ இருக்கு, மூவி ரிவ்யூஸ் வேணா மூவி ரிவ்யூஸ் இருக்கு. இது மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க இன்னைக்கான வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு காலேஜ் காட்டுவாங்க. அந்த காலேஜ்ல வந்து ஒரு 3 பசங்க வந்து காலேஜ்ல அப்பதான் 12th முடிச்சு காலேஜ்ல அட்மிஷன் போறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் கூட்டு வந்திருக்க மாதிரி அப்படிதான் இந்த படத்தோட மூவி ஸ்டார்ட் ஆகும். இந்த 3 பேர் தான் வந்து நம்ம படத்துல ஃபுல்லா டிராவல் பண்ண போற கேரக்டர். இவங்க 3 பேருக்கு கூட சேர்ந்து நம்ம ஹீரோ என்னென்ன பண்றாரு அப்படிங்கறத ஒரு காமெடியா சொல்லி இந்த படத்தை ஃபுல்லா கன்வே பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னால காலேஜ் ஓபன் பண்ணிட்டு அந்த 3 பேரை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ வந்து காலேஜ்ல வந்து ஹாஸ்டல் இருக்கும். ஆனா வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து பேசுவாரு, இல்ல இந்த காலேஜ்ல இருக்க ஹாஸ்டல்ல வேணா நீங்க பக்கத்துல வந்து பிரைவேட் ஹாஸ்டல் ஒன்று இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க, அங்க இருந்தா பாதுகாப்பா இருப்பாங்க. காலேஜுக்குள்ள இருக்கிற ஹாஸ்டல் வந்து அவ்வளோக்கா சரி இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் உள்ள ஒர்க் பண்ற ஸ்டாஃபே இப்படி சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிரைவேட்டா இருக்கிற ஹாஸ்டல் வந்து ஜாயின் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ் போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து காலேஜுக்கு வர ஆரம்பிப்பாங்க 3 பசங்களும். புதுசா காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கனால வந்து சீனியர்லாம் வந்து அந்த பசங்க புதுசா வந்திருக்கிற ஜூனியர் பசங்களை எல்லாம் ரேக் பண்ணுவாங்க. அது நம்ம 3 பசங்களும் இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா அவங்களே ரேக் பண்ணுவாங்க. காலேஜ் புதுசா ஜாயின் பண்ண பசங்க டெய்லியுமே இப்படி ரேக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. என்னன்னா மற்ற பசங்களுக்குலாம் யூனிஃபார்ம் இருக்கனால சீனியர்ஸ் யாரு ஜூனியர்ஸ் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம அந்த 3 பசங்க சொல்லியிருந்தோம், அதுல ஒரு பையன் கூட போயிட்டு அடிக்கடி ஆஃபீஸ்ல போய் கேட்டுட்டே இருப்பான், எப்போ எங்களுக்கு யூனிஃபார்ம் வரும்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டே இருப்பான். ஏன்னா யூனிஃபார்ம் வந்துருச்சுன்னா நம்ம எல்லாத்து மாதிரி நம்மளும் யூனிஃபார்ம் போட்டோம்னா ஜூனியர் சீனியர் அடையாளம் தெரியாத மாதிரி நம்மளை விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான், அந்த மாதிரி ஒரு ஐடியால நம்ம அடிக்கடி போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு யூனிஃபார்ம் வந்துச்சான்னு கேட்டே இருப்பான். அப்புறம் ஒரு வரையா யூனிஃபார்ம் வந்துடும். நம்ம பசங்களுக்குமே வந்து யூனிஃபார்ம் வந்து எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு தான் காலேஜ் வந்துட்டு இருப்பாங்க. யூனிஃபார்மே வந்து புதுசு போட்டிருந்தாலுமே வந்துட்டு அப்பயுமே இந்த நம்ம கேரக்டர்ல ஒரு குண்டா ஒரு பையன் இருப்பான், அவனை சும்மா ரேக் பண்ணிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அதான் அந்த மூக்குத்தி மாதிரி ஒன்று போட்டிருப்பான். அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே ரேக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்னடா பண்றது, இப்போ நம்ம காலேஜ் போறப்பெல்லாம் இப்படி ரேக் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கப்ப இவங்க தான் வந்து பிரைவேட்டா ஒரு ஹாஸ்டல் இருக்காங்களா, அங்க இருக்கிற பசங்க வந்து ஜூனியர் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால அங்க இருக்கவங்களோட பேசி ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த பிரைவேட் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா நம்ம காலேஜ் போறப்ப வரப்ப எல்லாமே நம்ம ஒரு டீமா போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா சீனியர்ஸ்லாம் நம்ம டீமா இருக்கனால நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க, ரேக் பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்னன்னா இப்போ ஹாஸ்டல்ல இருந்து வரப்ப வந்து டீமா அந்த ஹாஸ்டல் இருக்கிற எல்லா ஜூனியர் பசங்களுமே ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா இங்க வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போறவே வந்து டீமா போயிட்டு இருப்பாங்க. இது மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கனால அவங்கள ரேக் பண்ண முடியாது. இந்த மாதிரி இவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த சீனியர்லாம் வந்துட்டு இப்படி வந்து டீமா வந்துட்டு போயிட்டு இருக்கனால இப்படி ரேக் பண்றதுனால இப்படி டீமா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியருக்குலாம் ஒரு டான் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் வந்து குட்டி குத்தினுண்டா தான் இருப்பாரு. ஆனால் அவர் பேர் வந்து குட்டி. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா நீ எப்படி பண்றாங்க, ஒரு ஜூனியர் பசங்களுக்கு இவ்வளவு திமுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா போயிட்டு இப்படி மிரட்டுவாரு. அவங்க ஜூனியர் பசங்களும் அதுக்குமே சாதாரணமா இல்லை. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு டீம் இருக்குதுன்னா பிரைவேட் ஹாஸ்டல் இருக்கிற எல்லாருமே ஒரு டீமா இருக்கனால இவங்களுமே தனியாக வந்து மிரட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக நீ முடிஞ்ச என் ஹாஸ்டல் கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களையும் வந்து ஹாஸ்டல் ஏரியாவுக்கு போவாங்க. அந்த 2 பேர் மட்டும் போவாங்க. ஒரு சீனியர் அது நம்மகிட்டே இருப்பாருன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு பேரை குட்டி தான் வச்சிருப்பாங்க. அவங்க 2 பேர் வந்து ஹாஸ்டல் இருக்கிற ஏரியாவுக்கு போயிடுவாங்க. அங்கேயுமே பாத்துட்டீங்கன்னா ஹாஸ்டல்ல மொத்தமா ஒரு 20 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேர் மட்டும் போங்கட்டு அவங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே 20 பேர் மொத்தமா இருக்காங்க, நம்ம எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. இன்னும் பசங்க போய் அந்த ஹாஸ்டல் இருக்கிற பசங்க கிட்ட கூட போய் சொல்லுவாங்க. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பாத்தீங்களா நம்ம இப்படி மொத்தமா டீமா இருக்கிறதுனால பயந்துட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் குட்டி வந்து சும்மா இல்ல, போயிட்டு வந்து நைட்டு ஒரு 50 பேர்த்த கூட்டு வந்துருவாரு. பைக்ல வந்து ஒரு 50 பைக்ல ஒரு பைக்குக்கு 2 பேர் மாதிரி ஒரு 100 பேர்த்துக்கிட்ட கீழே கூட்டு வந்துருவாரு ஹாஸ்டல் கீழே. பேர்த்த ஒழுங்கா கீழே அனுப்புங்கடா, இல்லாட்டி வந்து உள்ள வந்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதனால அந்த உள்ள ஹாஸ்டலுக்குள்ள போயிட்டு அந்த பசங்களை வந்து என்ன பண்ணலாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த நம்ம டீம்ல நம்ம பசங்க 3 பேர் வந்துட்டு அவங்கள வந்து வாங்க போய் அவங்களை அடிக்கலாம் கட்டையெல்லாம் எடுக்க ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த கீழே நிறைய பேர் இருக்கிறதுனால ஹாஸ்டல் இருக்கிற டீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 20 பேர் ஒரு டீமா இருந்தாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு 5 பேர் ஃபர்ஸ்ட் போவாங்க, அடுத்து 10 பேர், அது மாதிரி போயிட்டு இப்போ கடைசி இந்த 3 பேர் மட்டும்தான் வேற ஆப்ஷனே இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம. ஏன்னா சப்போர்ட்டுக்கு அவங்க இல்லை, அந்த ஹாஸ்டல்ல இருந்த பசங்களும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் நான் நிறைய பேர் வந்ததுனால சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. அப்புறம் சீனியர்லாம் வந்தாங்கல்ல, அவங்களாம் வந்து இவங்க மொத்தமா அந்த 3 பேர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு ரொம்ப அடிச்சிருவாங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அடிச்சு ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அடிச்சு பயமுறுத்திடுவாங்க. என்னன்னா நீங்க இப்படித்தாண்டா இருக்கணும், நீங்க என்ன ஒரு டீம் வச்சிருந்தா நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிச்சு பயமுறுத்திடுவாங்க. அந்த குட்டி இருப்பார்ல, அவர் போய் சொல்லுவாரு, இனிமேல் நீங்க வந்து எங்க பசங்க மாதிரிடா, நீங்க போயிட்டு எவனாச்சும் உங்க காலேஜில் உங்களுக்கு நான் குட்டியோட தம்பின்னு சொல்லுங்க, அவங்களை விட்டுருவாங்க அப்படிலாம் சொல்லிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அடிச்சதுனால போலீஸ் கம்ப்ளைண்ட் இது கொடுத்துருவாங்க அப்படிங்கறக்காக பயந்தாங்கன்னு தெரியல. உண்மையாலுமே அடிச்சனால சரி நம்ம பசங்களா சேர்த்துக்கலாம், இவ்வளவு அடி தாங்கிருக்காங்கிறக்காக எடுத்துட்டாங்க தெரியல. அந்த குட்டி வந்து சொல்லி போவாரு, இனிமேல் வந்து நீங்க எங்க பசங்க மாதிரி, நீங்க உங்களை காலேஜ்ல யாராவது சம்பளத்தாங்கன்னா எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம், அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இவங்களுமே வந்து அடி வாங்கிட்டு காலேஜ் போயிட்டு இருக்கப்ப ரொம்ப ஒரு அவமானமா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இப்படி நம்ம அடிச்சுட்டாங்களே, நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை, காலேஜ்லயே யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்க சீனியர் நிறைய பேர் இருக்கனால காலேஜ்ல யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வெளியே நம்ம போயிட்டு யாராச்சும் உதவி கேட்டு நம்ம அது மூலியமா வந்து இவங்க அட்டாக் பண்ணதான் ஆகும், அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. லோக்கல் ரவுடிஸோட ஹெல்ப் இருந்தா அடிச்சு துன்புறுத்துற மாதிரி இவங்க ஏதாவது திருப்பி பண்ணிடணும். ஆனா சப்போர்ட் நம்ம காலேஜுக்குள்ள சப்போர்ட் கிடைக்காது. வெளியே போயிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் ரெடி பண்ணிட்டு வரலாம், லோக்கல் ரவுடிஸை போய் பார்த்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியே போவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா லோக்கல் ரவுடிஸ்லாம் எங்க இருப்பாங்க, வைன் ஷாப்ல இருப்பாங்க. வைன் ஷாப்ல போயிட்டு அவங்க யாராச்சும் இருக்க ஒருத்தவங்க ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்க மூலியமா வச்சு இவங்களை இந்த நம்மளை இப்படி டார்ச்சர் பண்ணவங்க வந்து ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணுவாங்க. அங்க போயிட்டு வந்து ஒரு 4-5 டீம் கூட வந்து கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அங்க இருக்க எல்லாருமே வந்து என்ன பாத்தீங்கன்னா சரக்கு மட்டும் அடிச்சுட்டு அமௌண்ட் மட்டும் இந்த நம்ம ஜூனியர் பசங்க தலையில கட்டிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி ஒரு 2-3 டைம் நடக்கும். இவங்க யாராச்சும் ஒருத்தவங்களை ஃப்ரெண்டு பிடிச்சி நம்ம சீனியர் பசங்களை அடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றப்ப அவங்க வந்து அவங்க பிடிச்ச சரக்குக்கு மட்டும் அமௌண்ட் மட்டும் இவங்களை கட்ட வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டும் ஆக மாட்டாங்க, அவங்க வச்சு நம்ம ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 இன்சிடென்ட் வந்து இது மாதிரி நடந்துடும். அவங்க ஃப்ரெண்டு பிடிக்க முடியாம இவங்க மட்டும் காசு மட்டும் இவங்க இருந்து கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப என்னன்னா பார் ஓனர் ஒருத்தர் வருவார். அவரை மட்டும் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டோம்னா அவங்கள வச்சுனாச்சும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார் ஓனர் கிட்ட போகலாம் ட்ரை பண்ணா, அவர் பார் ஓனரே வந்து எப்பயுமே பாடி கார்டு ஒரு 4 பேர் கூட இருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு, யாரு கிட்ட வந்துக்கூடாதுன்னா அவர் பாதுகாப்புக்காக 4 பாடி கார்டு கூடவே இருப்பாங்க. அவர்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படிங்கிறக்காக கிட்ட போனா கூட அந்த பாடி கார்ட்ஸ் இருக்கவங்க வந்து இவங்களுக்கு கிட்டவே சேர்த்துக்க மாட்டாங்க. சரி ஓகே நம்ம பிளான் பண்ணி எப்படியாச்சும் அந்த பார் ஓனர் மட்டும் ஃப்ரெண்டு பிடிச்சணும் அப்படிங்கிற ஒரு சின்ன பிளான் தான் அடிக்கடி பார் போயிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி போறப்ப ஒரு டைம் வந்து நம்ம 3 பசங்கள்ல ஒரு பையன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு. அங்க ரெஸ்ட் ரூம் போன இடத்துல வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும், லைன்ல போய் நின்றுதான் ரெஸ்ட் ரூம் போகணும் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கப்போ ஒரு சவுண்ட் கேட்கும், தம்பி லைட்டர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். அங்கதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி, நடிப்பு அசுரன் நம்ம பகத் பாக்ஸில் அவரோட என்ட்ரி அப்பதான் வரும். அவர் லைட்டர் இருக்கான்னு கேட்பாரு, இங்க எப்படி லைட்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு. சரி ஓகே நானே பத்த வச்சுக்கேன். நம்ம ஜூனியர் பையன் ஒருத்தன் வந்து வாயில வச்சிருக்க தம்மில் அவரு வந்து தம் பத்த வைப்பாரு. அந்த சீன் சூப்பரா இருக்கும். அப்படி வந்து தம் பத்த வச்சுட்டு அவர் போயிடுவாரு. அப்புறம் இந்த பையன் திரும்பி பார்த்ததும் தெரியும் அவ்வளவு கூட்டமா இருக்கும், லைன்ல நின்னா தான் வந்து ரெஸ்ட் ரூம் போக முடியுங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் நின்ன லைன்ல மட்டும் பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. இவரை பார்த்து எல்லாம் பயந்து ஒரு 10 அடி தள்ளி நின்றுட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த பையன் ஓகே நம்ம பார் ஓனர் விட இவன் பெரிய டான் தான் போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வந்து வெளியே இருக்கிற பசங்கள்கிட்ட சொல்லுவான், இப்ப நான் ரெஸ்ட் ரூம்ல ஒரு பார்த்தேன், அவர் வந்து பெரிய டானா இருப்பார் போல, எல்லாரும் பார்த்து பயக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுவான். சரி ஓகே அவரே எப்படியாச்சும் ஃப்ரெண்டு பிடிச்சலாம் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணலாம்னு வச்சிருக்கப்ப இவங்க ஒரு டேபிள்ல போய் உட்காரலான்னு போவாங்க. அங்க போய் உட்காந்து போனப்ப வந்து அது ரிசர்வ் பண்ண டேபிள் நீங்க உட்காந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்வர் வந்து எங்களுக்கு திட்டிட்டு போவாரு, இந்த டேபிள் உட்காந்தீங்கன்னா அவ்வளவுதான், வேற டேபிள் போய் உட்காருன்னு சொல்லி மாட்டிட்டு போவாரு. இவங்க சரி ஓகேன்ட்டு வேற டேபிள் போய் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அவர் அந்த நம்ம ஹீரோ வந்து இந்த டேபிள் உட்காராரு. அப்ப அந்த பசங்க நினைப்பாங்க சர்வர் வந்து இவரே திட்டுவாரு, அப்ப என்ன பண்றாருன்னு பாக்கலாம் அப்படின்னா சர்வர் வந்து அவரு ஒன்றும் சொல்ல மாட்டாரு, ஆனா பார் ஓனரே ஓடி வந்து என்னன்னா வேணும் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட கேட்டுப்பாரு. அப்பதான் உண்மையாவே ஒரு பெரிய டான் தான் போல, பார் ஓனரே அவரே பெரிய டான் மாதிரி இருக்காரு, பாடிக்கெல்லாம் வச்சிருக்காரு, அவரே இவர் கண்டு பயக்கிறாருன்னா இவரும் பெரிய டான் தான் போல, இவர் எப்படியாச்சும் ஃப்ரெண்டு பிடிச்சி இது மூலியமா நம்ம சீனியர்ஸ் எல்லாம் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. சரி ஓகே இவர் எப்படி ஃப்ரெண்டு பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சரி நீதான் உள்ள ரெஸ்ட் ரூம்ல பார்த்தேன்னு சொன்னீங்களா, நீ தான் 2 பசங்க சொல்லுவாங்க அந்த ரெஸ்ட் ரூம்ல பார்த்த பண்ணிட்ட, நீ தான் உள்ளே ஆல்ரெடி பார்த்தேன்னு சொன்னீங்களா, அவர்கிட்ட போய் நீ அதை வச்சு எப்படி 2ஆ சேர்ந்துரு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி மூவ் பண்றோம்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் அப்போ போய் அந்த டேபிள்ல வந்து லைட்டர் இருக்காது, இவன் போயிட்டு லைட்டர் கொடுக்கலாம், அதை வச்சு ரீசனா வச்சு நம்ம அவர்கிட்ட போய் பேசிக்கலாங்கிறக்காக இந்த பையன் கிட்ட போவான். கிட்ட போயிட்டு ஆனா லைட்டர் வேணுமா அப்படின்னு கேட்டப்ப ஆமாப்பான்னு சொல்லிட்டு அவரும் லைட்டர் வாங்கி பத்த வச்சு லைட்டர் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு இவன் பேச பார்க்க மாட்டாரு, அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் பேச முடியலையே நம்ம இவரை வச்சு இதை வச்சு எப்படியாச்சும் ஃப்ரெண்ட்ஷிப்பா சேர்ந்தலாம்னு பார்த்தா இப்படி பேச முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பான். அதுக்கப்புறம் திரும்பி இவர் பார்த்துட்டு தம்பி நீ தானப்பா அந்த உள்ள ரெஸ்ட் ரூம்ல எனக்கு தம்பத்தை வைக்க ஹெல்ப் பண்ண, வா உட்காரு வா நம்ம சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அந்த பசங்க என் ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு நம்ம பசங்க 2 பேர்த்த கை காட்டுவான். அவனும் பார்த்துட்டு பேசவே வந்து ஒரு டெரரா திருப்போம். அவங்களே பார்த்து அந்த பசங்க 2 பேரும் பார்த்துட்டே பயந்துருவாங்க, என்னடா நம்ம இவ்வளவு டெரரா சும்மா சாதாரணமா பார்க்கறது இவ்வளவு டெரரா பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி பயந்துட்டே கிட்ட வந்து 3 பேர் உட்காந்துருவாங்க.
அப்புறம் சரக்கு அடிக்கலாம் சொல்லிட்டு சரக்கு தீர்ந்து போயிடும். சரக்கு வேணுமா இருப்பா நான் ஆர்டர் பண்ண சொல்லிட்டு டேபிள தட்டிட்டு எந்திரிப்பாரு. இவர் எந்திரிச்சோனே பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற ஒரு 100 பேர் வந்து கத்தி அருவாலாம் எடுத்து கிட்ட வந்துருவாங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க, நான் வெட்டிடலாமான்னு சொல்லிட்டு. அப்ப இல்லடா நான் ஆர்டர் பண்ணத்தான் நான் சர்வரை கூப்பிட்டு நீங்க பேசாம போய் உட்காருங்கன்னு சொன்னப்போ இந்த பசங்களுக்கு ரொம்ப ஒரு பயமாயிரும். ஏன்னா அங்க சுத்தி இருந்த 100 பேருமே வந்து இவரோட அடியாட்கள் தான் வந்து சரக்கு அடிக்கிறக்காக வந்திருக்காங்க. இவருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிட்ட வந்துருவாங்க. அப்புறம் இவர் சொன்னே எல்லாம் போய் உட்காந்துருவாங்க. அப்பதான் பெரிய நம்ம ஒரு டான் கூட எப்படியோ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், இதை வச்சு நம்ம எப்படியாச்சும் நம்ம சீனியர் பசங்களை அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு அன்னைக்கு அப்புறம் முடிஞ்சிட்டு சரக்குல அடிச்சுட்டு அப்படியே வந்து அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அந்த பார்ல இருந்து இவங்க வழி வந்துட்டு குட்டி வருவாரு. அவர் வந்துட்டு இவங்களை கார்ல ஏற சொல்லுவாரு. இல்ல நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம 3 பசங்களை சொல்லங்காட்டி இப்ப ஏறீங்களா அந்த கட்சி மாதிரி உங்களை கூட்டு போய் அடிக்கிறதா அப்படின்னு கேட்டங்காட்டி சரி ஓகே வேற ஆப்ஷனே இல்லாம இவங்களும் அந்த கார்ல ஏறிடுவாங்க. இப்போ கார்ல போறப்ப இவங்க சும்மா ஏதாச்சும் கிண்டல் பண்ணிட்டு நீங்க என்ன அப்படி பெரிய அவ்வளவு பெரிய ஆளா இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணியிருப்பாரு அந்த குட்டிங்கிற கேரக்டர். அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் அந்த ஹாஸ்டல் இவனுக்கு அந்த பிரைவேட் ஹாஸ்டல் இறக்கி விட்டு போயிடுவாங்க. இவங்க ஹாஸ்டல் போறப்ப ஃபீல் பண்ணி போவாங்க, இவனை சும்மா விடக்கூடாது பாரு, நம்ம இன்னமே வந்து ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது, நம்ம அன்னைக்கிட்ட சொல்லி ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் காலேஜ்லாம் போவாங்க, அதெல்லாம் முடிஞ்சிடும். மறுபடியும் அடுத்த நாள் ஈவினிங் வந்துட்டு இப்படி மறுபடியும் பார்க்கு போவாங்க. இவர் எப்படி இவ்வளோ பெரிய டான் ஆனாரு அப்படிலாம் சொல்லி கிளாஸ் பேக்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கூட இருப்பாங்களா அடியாட்கள் அவங்களாம் வந்து கிளாஸ் பேக் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் ஒரு அமௌண்ட் வச்சிருந்துருப்பாரு. அந்த அமௌண்ட்டை வச்சு லேண்ட் வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு லேண்ட் புரோக்கர் வந்து அந்த ரியல் எஸ்டேட் காரன் வந்து இவர் ஏமாத்தி சிட்டிலேருந்து ரொம்ப அவுட் சைடில் இருக்கிற ஒரு லேண்டை கொடுத்து ஏமாத்திடுவாங்க அந்த அமௌண்ட்லாம். இவர் அப்படியே அந்த அமௌண்ட்டும் போயிட்டு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடை வச்சு பொழைச்சிக்கலாம் சொல்லி ஒரு ஜூஸ் கடை வச்சிருப்பாரு. அப்படி ஜூஸ் கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கப்ப அங்க ஜூஸ் குடிக்க வந்த ரவுடிஸ்லாம் வந்து சில பேர் சண்டை கட்டுவாங்க. அப்ப இவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம எல்லாத்தையும் அடிச்சிருவாரு. இவர் அடிக்கிறத பார்த்துட்டு அப்போதைக்கு கரெக்டா அங்க ஒரு பெரிய ரவுடி இருப்பாரு. அவரு நம்ம மன்சூரனுக்காக அந்த கேரக்டர் பண்ணிருப்பாரு, ரெட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவார். இப்படி வந்து நம்ம ஏரியாவில் ஒரு பையன் ரவுடிஸ்ல வேற ஒரு டீம்ல இருக்கிற ரவுடிஸ்ல அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை எப்படியாச்சும் நம்ம டீம்ல சேர்த்திக்கணும்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த மன்சூர் அலிகான் அவரோட டீம்ல சேர்த்துக்காரு. இவர் அவர் டீம்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய கட்டா பஞ்சாயத்து அது இது பண்ணி ஒரு நல்ல பெரிய இவருக்கு தனியாவே ஒரு பெரிய நேம் கிரியேட் ஆயிரும். இப்படி அவர் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி ஓகே நம்ம தனியாவே வெளியே போயிட்டு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெட்டிட்ட பேசிட்டு நான் தனியா போய் என்னோட வேலையை பார்த்துக்கிறேன், நம்ம டீம்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசி தெரிஞ்சிருவாரு. அவர் ரெட்டி சரி ஓகே நீ போய் பார்த்துக்க என்ன பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாரு. இவரை ஏமாத்தி ஸ்டார்டிங்ல ஊருக்கு ரொம்ப அவுட்டர் சைட்ல வந்து ஒரு லேண்ட் வித்துருப்பாங்கல்ல, அந்த லேண்ட் வந்து அந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக அந்த லேண்டோட மதிப்பு வந்து ரொம்ப ஒரு பல மடங்கு எச்சாயிரும். அதை விற்று அதுலேருந்து வர அமௌண்ட்டுமே அவருக்கு வந்துடும். இப்போ இப்படி வந்து ஒரு ரவுடியாவும் வந்து நல்ல ஒரு ஃபேமஸாக இருக்காரு, அமௌண்ட்டுமே பெரிய அமௌண்ட் இருக்குங்காட்டி இவரோட லைஃப் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படி இவர் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கப்ப அவங்க லேண்டுமே வந்து அவங்க அண்ணன் தான் கூட சேர்ந்து ஏமாத்திருப்பாரு. இவங்க அண்ணன் பிடிக்காது, அவர்கிட்ட இருந்து எப்படியாச்சும் காசு சும்மா ஏதாச்சும் பண்ணி ஏமாத்தி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க அண்ணன் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோட அண்ணன். அப்படி வந்து இந்த இப்போ லேண்ட் வித்ததுக்கு அப்புறமே வந்து கூட சேர்ந்துட்டு நம்ம பேசி காசை ஏமாத்திலாம் அப்படின்னு ட்ரை பண்றப்ப இவர் வந்து முன்னாடி இருந்த கேரக்டர் மாதிரி இல்லாம நல்லா ரவுடியா இருக்காரு, காசு நிறைய வச்சிருக்காரு. இப்படி அண்ணன் நம்ம ஏமாத்தி நம்ம இருந்து காசை கொடுங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு கோவப்பட்டு அவங்க அண்ணன் அடிச்சு கொலை பண்ணி வீட்டுக்குள்ளே புதைச்சிருவாரு. அவர் வீட்டுல வந்து புதைச்சிருவாரு. இந்த சீன் இருக்குல்ல வீட்டுக்குள்ள புதைக்கிற சீன், இதுக்கு வந்து ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட்ல நம்ம இடத்துல அது ஒரு சரியான காமெடியா இருக்கும். இப்படி வந்து வீட்டுக்குள்ள புதைச்சோன்னே அவங்க அம்மாலாம் வருவாங்க. இப்படி நீ ரொம்ப கொடுமைக்காரனா இருக்க, நிறைய இப்படி ரவுடிசம் பண்ற, இப்படி கொலையெல்லாம் பண்றேன்னு கேள்விப்படுற, அதனால நம்ம கூட பேச மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா அங்கிருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாருன்னா இவர் ரொம்ப அம்மா சென்டிமெண்ட்டுக்கு வந்து இவர் ரொம்ப ஒரு அடிமையான ஆகுது. அதனால இப்படி அம்மாவே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, இனிமேல் நம்ம யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாரு. இதுக்கு முன்னாடி இந்த காட்டின சீன்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு வாய் மட்டும் தான் பேசுவாரு. அடிக்கிறது எல்லாமே வந்து கூட இருக்கிற அடியாட்கள் மட்டும் தான் அடிப்பாங்க. இவரா இறங்கி எங்கேயுமே அடிக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம அம்மாவே நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்மளால நீ யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மாவை சத்தியம் பண்ணிருப்பாரு. அதனால இவரு பேர் வச்சிருப்பாரு. நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணுவோம். எந்த பிரச்சனை வந்தாலுமே இவர் சொல்றதை அவங்க செய்வாங்க, இப்படி அடி அப்படி அடின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த அடியாட்களுமே அவங்களை அடிச்சு எல்லாம் கொலை பண்றது அடிக்கிறது எல்லாமே வந்து இப்படி பண்ணி ஒரு பெரிய டான் அந்த பொசிஷன்ல இருப்பாரு. இந்த பசங்க இதெல்லாம் கேட்டுட்டு பாரு இவ்வளவு பெரிய டானா இருக்காரு, காசு இவ்வளவு வச்சிருக்காரு, இது மூலியமா கண்டிப்பா நம்ம சீனியரை வந்து அடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. இவர் இவ்வளவு பெரிய டானா இருக்காரு அப்படிங்கறத அந்த பசங்க நோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி அந்த பார்ல சரக்குல அடிச்சு முடிச்சு ஹாஸ்டல் போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் உங்க ஹாஸ்டல் இறக்கி விடுறதுக்காக போயிருப்பாங்க. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல இறக்கி விடுறப்ப என்னன்னா பிரைவேட் ஹாஸ்டல் ஓனர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிருப்பாங்க. ஏன்னா இப்படி இந்த காலேஜில் இருக்கிற ஹாஸ்டலோட பிரைவேட் ஹாஸ்டல் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சேர்த்துக்குவார்ல. அவர் அந்த காலேஜுக்குள்ள ஒர்க் பண்ற ஸ்டாஃபை ஏன் இவர் இந்த காலேஜ்க்காக ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் ஹாஸ்டல் வந்து காலேஜ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபோட தான் வந்து இந்த பிரைவேட் ஹாஸ்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து நம்ம காலேஜுக்கு ஸ்டாஃப் நம்மளோட ஹாஸ்டலுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக இப்ப ஹாஸ்டல் உள்ள இருக்கிற காலேஜோட ஹாஸ்டலவே குறை சொல்லி இப்படி இந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு கூட்டு வந்து வச்சிருப்பாரு. இப்படி வந்து அந்த பசங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த ரவுடிஸ்லாம் வந்து இறக்கி விடுறாங்க, இந்த ஹாஸ்டலுக்குள்ள வந்துட்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வந்துட்டு அந்த பிரைவேட் ஹாஸ்டல் ஓனர் வந்து ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. என்ன இது என்ன சத்திரமா, நீங்க எதுக்கு இத்தனை பேர் கூட்டிட்டு வரீங்க, இனிமேல் அப்படி பண்ணீங்கன்னா பெட்டி வெடிக்கலாம் தூக்கி
தூக்கி வெளியே வீசிடுவேன் அந்த மாதிரிலாம் மிரட்டுவாரு. எங்க பசங்களே மிரட்டுங்களான்னு சொல்லிட்டு அவங்களை அடிச்சு போடுவாங்க. அப்படி அடிச்சதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஹாஸ்டல் ஓனர்னால இனிமேல் உள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு. நீங்க என்னடா சேர்த்துக்கிறது இல்லாமல் நான் என் பசங்களை நான் பார்த்துட்டேன்னா சொல்லிட்டு இவர் தனியாக ஒரு வீடு கொடுத்துருவாரு. இன்னும் வீடு மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு எல்லாமே வச்சு கொடுத்துருவாரு. என்னன்னா ஃப்ரிட்ஜு, உள்ள வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க, ஸ்மோக்கிங்க்கு தேவையானது. அது இல்லாமல் அவரோட வண்டி ஒன்று இருக்கும், அந்த வண்டியுமே கொடுத்துருவாரு. இப்படி வண்டியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இவங்க வண்டி எடுத்துட்டு காலேஜ் போயிருப்பாங்க. காலேஜ் போனோடனே என்ன அந்த சீனியர் பையன் குட்டி இருப்பார்ல, அவர் வந்து பார்த்துட்டு என்னன்னா நீங்க அப்புறம் பைக்ல வரலாம், இனிமேல் பைக்ல உள்ள வந்தீங்கன்னா உங்களையும் சரி வண்டியும் சரி என்ன பண்ணுவோம் தெரியாது, பீஸா கழட்டி உடச்சு போடுவேன் அந்த மாதிரிலாம் மிரட்டுவாரு. பைக்கு கூட கொண்டு வரக்கூடாதுன்னு மிரட்டாங்க. கண்டிப்பா இந்த டைம் குட்டியை போய் நம்ம அண்ணன் கிட்ட போட்டு விட்டு அவனை எப்படியாச்சும் அடிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக பாருக்கு போவாங்க. அப்படி பாருக்கு போறப்ப என்னன்னா அங்க அந்த அண்ணன் இருப்பாரு, அப்ப நம்ம ஹீரோவும் அங்க இருப்பாரு. அப்படி இந்த பசங்க வரப்ப வேற ஒருத்தர் யாரோ வந்து மேல உரசிடுவாங்க. அவங்க உரசங்களே வந்து நம்ம பசங்க மேல உரசாங்க அவன் ஆட்டுறான்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சிருவாங்க. அப்புறம் இவனை போய் உட்காந்துக்கப்புறம் ரொம்ப சோகமாகவே பேச வச்சிருப்பாங்க. ஏன்டா சோகமா இருக்கீங்க, என்னடா வேணும் அப்படின்னு கேட்டப்ப நான் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, வீடு தந்திருக்கேன், சரக்கு தம்மு எல்லாமே கொடுத்துருக்கேன், அப்புறம் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு கேட்டப்ப இல்ல இது மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இப்போ ஒரு யாரோ ஒருத்தவங்க கேட்பாங்க, நடந்து போறவங்க எங்க மேல உரசந்துட்டு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க, ஆனா வந்து எங்களை கூட்டு போய் ஒரு வாரம் வச்சு அடிச்சாங்க அப்படின்னு சொன்னப்ப யாரும் அவங்களை அடிச்சது, வாங்கடா என்ன இருந்தாலும் இன்னைக்கு போய் பார்த்தலாம் அப்படிங்கிறக்க கிளம்புவாங்க. அந்த பசங்க வந்து இல்ல இன்னைக்கு வேணாம், எங்க காலேஜ் சீனியர் தான் அப்படி பண்ணாங்க, நீங்க நாளைக்கு காலேஜ்ல எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு அவங்களை அடிங்க அப்படின்னா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான், வாங்க நாளைக்கு நம்ம போறோம், காலேஜ் போயிட்டு அவங்க பஞ்சாயத்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில காலேஜ் போனதுக்கப்புறம் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள போய் பிரச்சனை பண்ணா நல்லா இருக்கிறதுனால அந்த பசங்களை வெளியே வர வைக்கிறதுக்காக நீங்க வெளியே நின்று ஃபோன் பண்ணி அவனை வெளியே வர வைங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. காலேஜ் இருக்கிற பசங்களை வந்து ஃபோன் பண்ணி அந்த குட்டி இருக்காருல அவருக்கு ஃபோன் பண்ணி அவன் வெறுப்பத்தை முடிஞ்சா நீ பாம்பளை இருந்தா வெளியே வாடா, நீங்க அப்படின்னு நேற்று பைக்கில் வந்ததுக்கு எப்படிலாம் பேசினேன், நீங்க தைரியமான ஆள் இருந்தா வெளியே வாடணும் அவனை பாத்துக்கிறப்பெல்லாம் மிரட்டி அவர் உள்ள இருந்து ஒரு 40-50 பேர்த்த கூட்டிட்டு குட்டி வெளியே வருவாரு. இங்க இருந்து நம்ம அண்ணா வந்து நம்ம ஹீரோ வந்திருப்பாரு, அது இல்லாம அந்த கூடையே ஒரு அடி எடுத்துப்பாரு அவரு, அது இல்லாம ஒரு 2 ஹிந்தி பசங்க, ஒரு வயசான டிரைவர், மொத்தம் 5 பேர் தான் வந்திருப்பாங்க. நம்ம பசங்க வந்து கேட்பாங்க, இல்ல அவங்க ஒரு 40-50 பேர் வராங்க, நீங்க 5 பேர் தான் இருக்கீங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி வெளியே வரப்ப வெளியே வந்து அடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி பேசினால நம்ம பசங்களை ஒரு பையனை வந்து அடிச்சிருவாங்க. அவர் அடிச்சனே அவர் டீ குடிச்சிட்டு பாரு, நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம பசங்களை கை வச்சுனான்னு சொல்லிட்டு அந்த டீ டம்ளர்லாம் கீழே போட்டு ஓடி வந்து இந்த பசங்களை அடிச்சவங்க வந்து இவரு அடிக்க மாட்டாரு, ஏன்னா இவர் தான் அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்காரு அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற 3 பேர் வந்து நல்லா அடிப்பாங்க. அந்த வயசான கேரக்டர் வந்து நிறைய பேர் சேர்ந்து அடிக்க போயிடுவாங்க. அப்போ வந்து இவரு நம்ம குட்டி இருக்காருல நம்ம சீனியர், அவர் வந்து கட்டை எடுத்துட்டு அவர் அடிக்க போவாரு. அப்படி அடிக்க போறப்ப என்னன்னா இவரு நம்ம ஹீரோ வந்து அடிக்கதான் மாட்டாரு, கையை பிடிச்சி தரத்தரன்னு வந்து ஒரு 10 ரவுண்டு கிட்ட அந்த டீமா சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அவங்க சுத்தி அப்படியே கையில பிடிச்சி சுத்தி கூட்டிகிட்டே போயிட்டு இருப்பாரு நம்ம குட்டிங்கிற அந்த கேரக்டரை. அப்படி கூட்டிட்டு போய் சுத்தி நடக்க வச்சு நம்ம 3 பசங்க இருப்பாங்கல்ல, நம்ம ஹீரோவோட அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க 3 பசங்க, அந்த 2 பசங்க கிட்ட கொண்டு போய் கீழே கால் கிட்ட கொண்டு விட்டுருவாரு. அவர் இவ்வளவு நேரம் சுத்தின அந்த மயக்கத்துல கீழே வந்து அவங்க காலில் விழுகிற மாதிரி விழுந்துட்டு சரி மன்னிச்சிருங்க, இனிமேல் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நான் இது வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பசங்களுமே போதும் விட்டுருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் அந்த எல்லாருமே அமைதியாயிருவாங்க. அப்போ வந்து இந்த ஹீரோ இந்த பசங்க வந்து என் பசங்க மாதிரி நீங்க யாராச்சும் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அவ்வளவுதானா உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லுவாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப போறப்ப காலேஜ்ல எல்லா லாங்குவேஜ் பேசுறவங்களும் இருப்பாங்க, அதனால வந்து இவர் ஹிந்தியில சொல்ல ஒரு டைம் வருவாரு, அடுத்து கன்னடால சொல்ல வருவாரு. அந்த கோட் வந்து ஒரு வந்து போதுங்கண்ணா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சொன்னதே புரிஞ்சிருக்கும் போதுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் சொன்னதே வந்து இன்ட்ரோல் வரைக்கும் தான் சொல்லியிருப்பேன். இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு காமெடியா கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய கேரக்டர்ஸ்ல உள்ள கொண்டு வந்திருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அதான் அந்த என்ன பிரச்சனை, அந்த சீனியருக்கு ஜூனியருக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து இன்ட்ரோலே முடிச்சு வச்சாங்க. அப்போ இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்ன மூவி இருக்க போகுது அப்படிங்கிற பார்த்தோம்னா காமெடி சீன்ஸ்ல இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, வாங்க இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா அப்பயுமே வந்து நம்ம அந்த பிரச்சனை முடிஞ்சு இருந்தாலும் அந்த பசங்க நம்ம அவர் கொடுத்த வீட்டுலதான் தங்கியிருக்காங்க, அவர் கொடுத்த பைக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் ஜாலியா தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கப்போ ஒரு டைம் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நம்ம எவ்வளவு பெரிய டானா இருக்கும், நம்ம கிட்ட கன் எல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க 3 பேர் கேட்டிருப்பாங்க. கன் இல்லையா, இதா காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களை வந்து ஒரு எம்டியான இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு எடுத்து சுடுறா அப்படின்னு சொல்லி அந்த கூட ஒரு கேரக்டர் இருப்பார்ல, அவர் தான் நம்ம அண்ணனோட ரொம்ப க்ளோஸான ஒரு அடியால், அவர்கிட்ட சொல்லி கன் எடுத்து சுடுறா அப்படின்னு சொல்லி கன் எடுத்து அவர் சுட ட்ரை பண்ணுவாரு. அவர் வந்து சுட ட்ரை பண்ணப்போ வந்து என்ன கன்னு சுடாது, ஏன்னா ரொம்ப நாள் கன் யூஸ் பண்ணாம வச்சிருக்கனால ஸ்டக் ஆயிரும், நல்லா அழுத்தி சுடுறா அப்படின்னு சொன்னீங்க சுட ஆரம்பிப்பாரு அவரு. நல்லா அது வந்து ரொம்ப லாக் ஆகிட்டு வந்து தொடர்ந்து புல்லட் எல்லாம் சுட ஆரம்பிச்சிடும். இவங்க வந்து ஒரு புல்லட் வரப்ப எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இவரு ஹீரோமே வந்துட்டு அதை ஸ்டாப் பண்றா அப்படின்னு சொல்லுவாரு. இல்லைன்னா ஸ்டக் ஆகிடுச்சு, அதை ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 புல்லட் தீர வரைக்கும் அந்த கன் சுட்டிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அந்த காமெடி சீன்ஸ் அந்த இன்ட்ரோல் முடிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு காமெடி சீன் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு மால்ல வந்து ஒரு பிரச்சனை மாதிரி வரும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக இவங்க போயிருப்பாங்க. அந்த பிரச்சனை வந்து பேசி சால்வ் பண்ணிக்கிற மாதிரி முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா வந்து என்னன்னா பாண்ட் இருந்து இவர் பிரிஞ்சு வந்திருப்பாருல மன்சூர் அணி பாண்ட் இருந்து,
இவரு நம்ம பையன் வந்து நம்மளோட வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கான், அவன் இருக்கனால நம்மளுக்கு வர வேண்டிய வேலையெல்லாம் வந்து அவனுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு அந்த தொழில் போட்டினால இவனை எப்படியாச்சும் கொலை பண்ணுங்கிறக்காக நிறைய ஆள் தட்டிட்டு வரும். மனசுல வலிக்கான அவரும் வந்திருப்பாரு. இது மாதிரி அடியாலாம் வந்துருவாங்க. இவங்க அவரு தான் அடிக்க மாட்டாரு, கூட இருக்கிறவங்க மட்டும் அப்படி அடி இப்படின்னு சொல்லி எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாரு. பசங்க வந்து காருக்குள்ள தான் உட்காந்துருப்பாங்க. இவங்க வந்து பயந்துருவாங்க, என்னடா இப்படி இருக்கு, நம்ம அண்ணன் கூட இருந்தா பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சா நம்ம அண்ணன் கூட இருக்கிறதே நமக்கு பெரிய பிரச்சனையா வந்துருமோட்டு இருக்கு அப்படிலாம் அப்பதான் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒரு தடவை அடிச்சு தள்ளிட்டு இவர் வந்து அங்க இப்போ அடிச்சிட்டு இருந்த எல்லாத்தையும் வந்து இவரோட ஆட்களை எல்லாம் வந்து காருக்குள்ள ஏத்திடுவாரு. அப்படி ஏத்திட்டு கார் எடுத்துட்டு மூவ் பண்ணி போறப்ப பார்த்தோம்னா ஒரு ஹிந்தி பசங்க 2 பேர் இருக்கும். அந்த 2 பசங்களுமே பயந்துருவாங்க, என்ன இப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தா இப்படி வந்து ஒரு இடத்துல மாட்டி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ 2 பேரும் வந்து பாதுகாப்பா வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய பேருக்கு அடியெல்லாம் பட்டுரும். ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இந்த பசங்களோட வீட்டுக்கு தான் வந்து தங்கியிருப்பாங்க. அடுத்த நாள் இந்த 3 பசங்களும் காலேஜ் போவாங்க. காலேஜ் போனோடனே வந்து அந்த காலேஜ் பிரின்சிபல் வந்து உங்களை 3 பேரை கூப்பிட்டுருப்பாரு. கூப்பிட்டு வந்து அவரு கன் எடுத்து வந்து வைப்பாரு. இப்படி டேபிள்ல வச்சுட்டு, தம்பி நானும் லைசன்ஸ் கன் வச்சிருக்கேன், நீங்க இந்த ரவுடி பையனை கூட்டிட்டு வரது, காலேஜ்ல வந்து பிரச்சனை பண்றது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்க டிசி கிழிச்சு வெளியே தாட்டிடுவேன், இந்த எக்ஸாம் ஒழுங்கா படிங்க, இல்லாட்டி உங்க பேரண்ட்ஸ்ட்ட கூப்பிட்டு பேசிடுவேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. இவங்களும் ஃபீல் பண்ணிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, இனிமேல்லாம் நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நம்ம கரெக்டா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்ப வீட்டுக்கு வந்து ரொம்ப கிராண்டா லைட்டிங்லாம் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ இருக்கிற மாதிரி அவ்வளவு கிராண்டா லைட்டிங்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. படிக்கலான்னு மைண்ட் செட்ல வீட்டுக்கு வந்தா என்னடா வீடு இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ஹீரோக்கு வந்து பிறந்தநாள் இருக்கும். அது பிறந்தநாளா இருக்கனால வீடே ஃபுல்லா அப்படி அலங்காரம் பண்ணி வச்சு அந்த ஒரு 500 பேர் எல்லா ஊரையும் வந்து அவங்க வீட்டுல தான் வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருப்பாங்க. என்னடா படிக்கலாம்னு வந்தா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்ன பண்ணுன்னா அவருக்கு கேக் எல்லாம் வெட்டுவாங்க. அது அந்த ஹீரோ வந்து கேக் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய கேக்கா ஒன்று வச்சிருப்பாங்க. அவர் ஃபேஸ் அதுல இருக்கும். அவர் வந்து கேக் ஒரு கார்னர்ல தான் கட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்கிறதுக்காக அவர் சாப்பிடுவாங்க. அந்த கூட இருக்கிற இதெல்லாம் வந்து அவங்க கேக் வெட்டுற ஆர்வத்துல அவரோட ஃபேஸ்லயே வெட்டி அந்த கேக் எல்லாம் பிச்சு ஒரு நல்லா காமெடியா இருக்கும். அந்த படம் ஃபுல்லாவே ரொம்ப காமெடி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு இப்படி பார்ட்டி அது இதுன்னு பண்ணிட்டு அவங்க நைட்டு தூங்கி இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் போயிட்டு காலேஜ்ல போய் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இந்த காலேஜ் ஸ்டாஃப்லாம் வந்து திட்டுவாங்க, இதுக்கட நீங்க இங்க வரீங்க, இப்படி ஒரு 3 சீட்டு காலேஜ்கிட்டே வேஸ்டா போச்சு, இப்படி உங்க நாள வந்து நம்ம காலேஜோட பேரை கெட்டு போச்சு, ரவுடி எல்லாம் கூட்டிட்டு வரீங்க, இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை காலேஜ் விட்டு தூக்கிடுவாங்க, அந்த மாதிரி மறுபடியும் மிரட்டுவாங்க. சரி ஓகே இன்னைக்கு நைட் போய் படிக்கலாம் அப்படிங்கறக்காக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போனா அன்னைக்கு நைட்டுமே வந்துட்டு அவங்க கூட அடியாட்கள் அது இல்லாம இன்னும் 2-3 பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு அங்க பார்ட்டி எல்லாம் வைக்கிறாங்க மாதிரி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு படிக்க முடியாது. எதுக்கும் அந்த பையன் ஒரு டைம் போவான். போயிட்டு என்னமோ மேட் மாதிரி ஒன்று போட்டுருப்பாங்க. அந்த மேட்டை எடுத்து பார்த்தா கீழே வந்து 6 அடிக்கு ஒரு குழி மாதிரி தோண்டி சிமெண்ட் வச்சு முடிப்பாங்க. நான் ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல சொல்லியிருந்தாலும் அவங்க அண்ணனை அடிச்சு கொலை பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பேன். அவர்த்த அடிச்சு கொலை பண்ண வீடு இந்த வீடு, 2-3 வீடு இருக்கும். அதுல அந்த அண்ணனை அடிச்சு கொலை பண்ணி புதைச்ச வீடு இந்த வீடு தான். அது தெரிஞ்சு இந்த பசங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடும். ஆல்ரெடி தூங்கல 2 நாளா, இந்த நேரத்து நல்லா தூங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப இந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கிளம்பிடுவாங்க. அப்படி இந்த வீட்டுக்குள்ளதான் புதைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே அந்த லேடியில ஒரு லேடி இருக்க சொல்லிடுவாங்க. இருங்க நீங்க அப்படின்னு சொன்னீங்க, அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாதுகாப்புக்கு அந்த லேடியை வச்சு இவங்களும் தூங்கிடுவாங்க. அந்த கூட யாராச்சும் ஒருத்தவங்க பாதுகாப்பு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த லேடி தங்க சொல்லிடுவாங்க. இவங்களும் தங்கிட்டு அந்த லேடி அங்க இருப்பாங்க, நைட்டு ஸ்டே பண்ணிடுவாங்க. சரி ஓகே இனிமேல் அவர்கிட்ட நம்ம போய் டேரக்டா உண்மையை சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட இருந்து விலகிக்கலாம், நீ அவர் கூட கண்டினியூ பண்ண வேணாம், அவர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இப்படி போயிட்டு நாங்க இந்த சீனியர் எங்களை தொல்லை பண்ணாங்க, அவர்கிட்ட அவங்க வந்து அடிக்கிறதுக்காக தான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தோம், அந்த இது முடிஞ்சிச்சு, நாங்க நீ விலகிக்கிறோம், நாங்க நீ தனியா எங்க ஹாஸ்டலுக்கே போயிடும், அந்த மாதிரி பேசலாங்கிறதுக்காக போவாங்க. கரெக்டா இவங்க பேசலாம்னு போற டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மால்ல பிரச்சனை வந்துருக்குன்னு சொன்னாங்க. அந்த மால்ல பிரச்சனை வந்து அந்த 2 ஹிந்திக்கார பசங்க மாட்டிக்குவாங்க, இவங்க போய் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஹிந்திக்கார பசங்க அந்த பிரச்சனை வந்தனால பயந்துட்டாங்க, இவர் கூட இருந்தோம்னா நம்ம உயிருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு அவர் வந்து விளைவிக்கலாம்னு சொல்லி ஓடிடுவாங்க. அப்படி அவங்க அந்த ஹிந்திக்கார பசங்க ஓடினாங்கன்னு தெரிஞ்சு அவங்களை கூட்டிட்டு வந்து வச்சிருப்பாங்க. வச்சுட்டு ஏன்னா எங்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறீங்களா, எங்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன குறைச்சல், அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் தான் பார்த்துக்க இருக்கேன்ல, ஆனா நீங்க எங்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, அதனால இவங்களுக்கு கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அவங்க என்னன்னா அந்த ஹிந்திக்கார பசங்க ரொம்ப பயப்படுவாங்க, இல்ல நாங்க இனிமேல் போக மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்ல நீங்க எங்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணீங்க அதனால கொலை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கூட இருக்க மீதி பேர்த்திட்ட சொல்லுவாங்க. ஆனா இங்க வச்சு வேணாம், இந்த இடம் நம்ம கிளீனா இருக்கு, இந்த இடத்துல வேணாம், வேற ஒரு இடத்துல போய் வச்சு கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வந்து பேசலாம்னு வந்திருப்பாங்க. ஆனா இந்த இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு அங்கிருந்து அப்படி ஓடிடுவாங்க. ஏன்னா ஒரு ஹிந்தி இத்தனால கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களே வந்துட்டு ஓட ட்ரை பண்ணதுக்காக இப்படி கொலை பண்றான்னு சொல்றாரு. நம்மளும் போயிட்டு இப்படி ஒரு வேலைக்காகத்தான் உங்ககிட்ட வந்திருந்தோம், இந்த வேலை முடிஞ்சு இனிமேல் அவங்க கூட வர மாட்டோம் அப்படின்னு சொன்னா சும்மா இருக்க மாட்டாரு, நம்மளே கொலை பண்ணிடுவாரு அப்படின்னு பயந்துட்டு அவர்கிட்ட எதுவுமே பேசாம அங்க இருந்து ஓடிடுவாங்க. இவனுங்க அந்த ரூமுக்கு ஓடிட்டு பசங்க நம்ம 2 பேர் வந்து பேக்ல எடுத்து நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு மாதிரி பேசுவாங்க. நீ ஊருக்கு போன மட்டும் அந்த ஒரு பையன் வந்துட்டு நீ ஊருக்கு போன மட்டும் உன்னை விட்டுருவாங்களா, ஆனா காலேஜ் படிக்காம நீ அங்க போய் என்ன பண்ண போற, இது நம்ம ஏதாவது இருந்தாலும் பேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பக்கத்து ஊர்ல ஒரு ஹாஸ்டல் இருக்கான், அங்க நம்ம போய் ஸ்டே பண்ணிக்கலாம், செல்ல சுவிட்ச் பண்ணி சொல்லலாம், அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த கூட 3 பசங்கள ஒரு பையனோட ஃப்ரெண்டு ஹாஸ்டல் ஒன்று இருக்கும், அங்க போயிட்டு அங்க ஸ்டே பண்ணிடுவாங்க. எக்ஸாம் வேற வருது படிக்கலாம் சொல்லிட்டு அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சுவாங்க. ஒரு 2-3 டேஸா போன் பண்ணி எடுக்கலன்னு இவருக்கு நம்ம ஹீரோக்கு வந்து
அந்த பசங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை, யார் நம்ம கூட இருக்கனால அந்த பசங்களே யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரோட எதிரில யாராவது இருக்காங்களோ அவங்களே கூப்பிட்டு அடிச்சு மிரட்டுவாரு. அது இல்லாம நம்மளோட காலேஜ் சீனியர் பசங்க அவங்க தான் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி அவரெல்லாம் கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்க. நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவரு ஃபோன் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஏன்னா இவரும் வந்து ஃபோன் பண்ணிட்டே இருப்பாரு. இவ்வளவு நாள் டெய்லியுமே அந்த பசங்க கூடயே ஜாலியா வாழ்ந்து பழகிட்டு திடீர்னு அந்த பசங்க வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப பதட்ட மாதிரி ரொம்ப ஃபோன் பண்ணிட்டே இருப்பாரு. மொபைல் ஃபோன் ஆன் பண்ணி அவர் நம்பர்ல இருந்து ஃபோன் வரும். எதுக்கு நீங்க இப்படி என்னாச்சு உங்களுக்கு தம்பி, என்னாச்சுன்னு இவர் கேட்பாரு. இல்ல நாங்க இப்படி இன்னொரு 1 ஹவருக்குள்ள நாங்க ரூம் வந்துடுறோம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பசங்களை வச்சுக்காங்க. அதே மாதிரி வந்து அவரோட வீட்டுக்கே போவாங்க. இவங்க அந்த பசங்க தங்கறதுக்காக ஒரு வீடு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்கு அந்த பசங்களும் போயிருக்காங்க. இவரும் என்னமோ பசங்க சரி ஓகே நம்ம பசங்க பாதுகாப்பா தான் இருக்காங்க, என்ன கஷ்டம் கேட்பாங்கக்காக இவரும் அந்த வீட்டுக்கு வந்துடுவாரு. இப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டேனே அந்த பசங்க அப்பதான் சொல்லவே ஆரம்பிப்பாங்க. இல்ல நாங்க உங்க கூட இருக்கனால எங்க லைஃப் ஸ்பாயில் ஆகுது, எங்களால படிக்க முடியறது இல்லை, நீங்க படிக்கவே விட மாட்டேங்கிறீங்க, காலேஜ்ல எங்களை எல்லாம் திட்டுறாங்க, காலேஜ் பிரின்சிபல் வந்து இனிமேல் அந்த ரவுடி கூட சேர்ந்தீங்கன்னா உங்களை காலேஜ்ல இருந்து துரத்திடுவேன், அந்த மாதிரிலாம் மிரட்டாரு, நீங்களும் எங்களை படிக்கவே விட மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு லைஃப் தான் முக்கியம், எங்களுக்கு எக்ஸாம் வர கிட்ட வந்து படிக்க விட மாட்டேங்கன்னு மறுபடியும் சொல்றாரு. அப்போ வந்து இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா இத்தனை நாள் எங்களோட சேர்ந்து சரக்கு அடிக்கிறப்ப அப்ப தெரியல, நான் கொடுத்ததெல்லாம் அனுபவிக்கிறப்ப அப்பெல்லாம் தெரியல, கரெக்டா உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க தப்பானவங்க, நாங்க ரவுடி, எங்க கூட இருந்தா அவங்க லைஃப் கேட்டு போகுதுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி இவரு லைட்டா கோவப்படுறாரு. கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா சரி ஓகே அவங்க ரொம்ப திட்டாங்க அப்படிங்கறக்காக உடனே இவர் மட்டும் தனியா தான் வந்திருப்பாரு. இவங்க அடியாட்களுக்குலாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, நீங்க அங்க இருக்கேன்னு தெரியும், ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நீங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த பசங்களும் என்ன அவங்க வந்து இவர் போன்ல சொன்னது கேட்டு ரொம்ப பயந்துருவாங்க. சரி ஓகே அடியாட்கள்லாம் வர வச்சு நம்மளை அடிச்சு கொலை பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பயந்துருவாங்க. இவங்க என்ன பண்ண இருந்தா வரேன்னு சொல்லிட்டு இவரு ஏதோ வெளியே போயிடணும் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து இவங்க சரி நம்ம இங்கேயும் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ஒரு டோர்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி வச்சுட்டு பால்கனில இருந்து தப்பிக்க போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப சரி ஓகே இவனை சும்மா விடக்கூடாது, நம்மளை எப்படி கொலை பண்ண போறோம், நம்ம ஏதாச்சும் பண்ணினாச்சும் இங்க இருந்து தப்பிக்கலாம், இல்லாட்டி அவனை கொலைனாச்சும் பண்ணிருக்காங்க. கிச்சன்ல போய் கத்தியில எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. வேணாம் கத்திலாம் வேணாம், இது நம்ம இன்னும் யோசிக்கலாம் சொல்லிட்டு 3 பேர் பேசி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட வில்லன் இருக்கார்ல மன்சூர் அலிகான், அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க இப்படி அவர் தனியா தான் இருக்காரு, நீங்க வந்தீங்கன்னா அவர் ஈஸியா கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து போன் பண்ணி மன்சூர் அலிகான்ட்ட மாட்டி விட்டுருவாங்க. மன்சூர் அலிகானும் அப்படியே அந்த வந்துட்டப்பான்னு சொல்லிட்டு அவரும் வந்து டக்குனு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லா ஆடியாக்கள் ஒரு 100 பேர்த்த கூட்டிட்டு வந்துருவாரு. இவர் 100 பேர்த்த கூட்டு வந்தோடனே நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம சொன்ன டைமுக்கு நம்ம 6 நாள் இன்னும் வர முடியாது, யாரோ வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்லி இவர் வெளியே போய் பார்ப்பாரு. பார்த்தா மன்சூர் அலிகான் வந்து ஆடியாட்களோட வந்திருப்பாரு. ஐயோ நம்மளுக்கு என்ன பரவாயில்ல, உள்ள இருக்கிற நம்ம பசங்களுக்கு எதாவது இருக்கக்கூடாது, இவர் டோர் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருவாரு. அப்படி டோர்ல லாக் பண்ணி வச்சிருக்கப்போ அந்த பசங்க பால்கனில இருந்து வெளியே எட்டி பார்ப்பாங்க. அப்போ வந்து மன்சூர் அலிகான் சொல்லுவாரு, ரொம்ப நன்றி தம்பி, நீங்க சொன்னங்காட்டி தான் இவன் தனியா மாட்டிருக்கான், இவன் நிக்க வச்சு எப்படி கொலை பண்ண போறான் பாருங்க, நீங்க மேல இருந்து மாட்டுங்க அப்படின்னு சொன்னப்ப இந்த நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வந்து கவலையாயிரும். என்னன்னா நம்ம அந்த பசங்களை காப்பாத்தலாங்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கோம், இது வரைக்கும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம், இப்ப கூட நம்மளுக்கு என்னன்னா கூட பரவாயில்ல, அந்த பசங்களுக்கு எதாவது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள வச்சு அவங்களை லாக் பண்ணிட்டு வெளியே வந்தா இவனுக்கு தான் நம்மளை கூப்பிட்டு போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டாரு. அப்படி ஆனதுக்கப்புறம் இவர் வந்து அடிக்கிறதுக்காக ஒரு அடி அடிச்சுவாங்க. இவர் கீழே பசங்களுக்குமே வந்து இவர் டேரக்டா சண்டை கட்டி அவர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவர் வந்து சும்மா ஒரு பெரிய ஃபைட்டரு, நல்லா நிறைய பேர்த்த அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வாயில தான் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா இவர் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணனால இது வரைக்கும் யாரும் அடிச்சிருக்க மாட்டாரு, கூட இருக்கவங்க மட்டும் தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. இவர் ஆனா வந்து இப்படி நம்ம உயிருக்கே ஆபத்தான வர நிலைமையில என்ன பண்ணு சொல்லிட்டு அப்புறம் சரி இப்ப வாங்கடான்னு சொல்லிட்டு அந்த மன்சூர் அலிகான ஆட்கள் எல்லாம் ரொம்ப அடிச்சிருவாரு, ஃபைட் கட்டுவாரு. அப்படி ரொம்ப ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு மன்சூர் அலிகான் வந்து கார் மேல வந்திருப்பாரு. அவரையும் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பழைய கத்தி யூஸ் பண்ணிருப்பாரு, அதே கத்தியை வச்சு அடிச்சு கொலை பண்ணிடுவாரு, அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் இவர் அந்த வெளியே இருக்கிறவங்களையும் அடிச்சு கொலை பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் இவரோட ஆட்களுமே வந்துருவாங்க. இவர் சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு இவரோட ஆட்களும் வந்துருவாங்க. இப்படி வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த பசங்க தான் வந்து அவங்க ஆட்கள் எல்லாம் வர வச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே வந்துட்டு அந்த இவரோட ஆட்கள் வெளியிருந்து வந்தவங்களாம் வந்து உள்ள அந்த பசங்களை அடிக்கிறக்காக முயற்சி பண்ணுவாங்க. இவர் டோர்லாம் லாக் பண்ணி வச்சு உள்ள எல்லாம் கம்மிருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச ஆரம்பிப்பாரு. அவர் வந்து அப்படி பேசுறப்ப என்ன சொல்லுவாருன்னா, இப்போ என்னோட வந்து நான் எல்லாருமே என்னை வந்து யாருமே நண்பரா பார்த்தது இல்லை, நீங்க தான் வந்து என் கூட நல்லா ஃப்ரெண்டா பழகுனீங்க, அதனாலதான் வந்து உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களுக்காக என்ன வேணாலும் நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா வந்து என்னால்தான் உங்க லைஃபே கெட்டு போகுதுன்னா நம்ம இனிமேல் நம்ம பாத்துக்கலாம், பேசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து அவங்களோட டூ போட்டுருங்க அந்த மாதிரி வந்து சொல்லுவாரு. இப்ப எப்படி சின்ன பசங்களுக்கு கூட சண்டை வந்தா நான் இனிமேல் பேச மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போவாங்களா, அது மாதிரி அவங்க எல்லாத்தையும் வர சொன்னதுமே வந்து இவர் மட்டும் கோவப்பட்டு பேசாம அவங்களே கோவப்பட்டு இனிமேல் அவங்கள யாரு கூட சேர மாட்டேன், அந்த 3 பேருக்கு கூட வந்து என் பசங்களும் சேர மாட்டாங்க, நானும் சேர மாட்டேன்னு சொல்லி இப்படி பேசுறதுக்காக தான் அந்த பசங்களை வர சொல்லியிருக்காரு, அந்த கூட ஒர்க் பண்ணாங்க எல்லாத்தையும். ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு கொலை பண்றக்காக எல்லாத்தையும் வர வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுவாரு. அந்த கூட்டத்துல வர வச்சிருப்பாங்க. அந்த கூட்டத்திலேயே பாத்துட்டீங்கன்னா அந்த ஹிந்திக்கார பசங்க 2 பேர்த்த கொலை பண்ண சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து சும்மா மிரட்டுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கூட்டத்துக்குள்ள அந்த ஹிந்திக்கார பசங்களும் இருப்பாங்க. அதாவது அந்த 2 பேர் தப்பிக்க முயற்சி பண்ணாப்ப கொலை பண்றான்னு சொன்னது இப்ப கூட வந்து சும்மா மிரட்டுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாரு, கொலை பண்ணிட்டு மாட்டோம்னா அதை கூட தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த பசங்க வந்து அப்பதான் புரியும் இவருக்கு உண்மையாலுமே ஒரு
பாசம் வச்சிருக்காரு, அந்த ஹிந்திக்கார பசங்க கூட இறக்கல அப்படிங்கிறனால இந்த பசங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். ஆனா இருந்தாலும் இவர் வந்து சொல்லிட்டு போயிடுவாரு, நீங்க என்ன எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நாங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஓகே எக்ஸாமுக்கு படிங்க, எக்ஸாம் மட்டும் ஃபெயில் ஆனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுவாங்க. மிரட்டிட்டு போறப்ப வெளியே போனே அந்த பசங்களாம் வந்து இப்படி இவர் இவ்வளவு கொலை பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு கொலையெல்லாம் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் இப்படி அந்த பசங்கனால அழுதுட்டுலாம் வெளியே வருவார். அதை பார்த்தா நமக்கே ரொம்ப ஃபீலிங் இருக்கும், இப்படி ஒரு நல்ல மனுஷனை போய் இப்படி கொலை பண்றக்காக மனுஷர்களுக்கான கூப்பிட்டு விட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்க மேல நம்மளுக்கே கோவம் வர அளவுக்கு அவர் ஆக்டிங் அந்த அளவுக்கு நல்லா காட்டியிருப்பாரு. அப்படி காட்டிட்டு இனிமேல் நல்லா படிங்கடா, வெயில மட்டும் ஆனீங்கன்னா பாத்துங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு வெளியே வந்துருவாரு. அதுக்கப்புறம் இவங்களும் சரி ஓகேன்னு நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ரிசல்ட் வந்துடும், படிக்க ஆரம்பிச்சு நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, ரிசல்ட் வேற வந்துடும். அப்படி ரிசல்ட் வரப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும்தான் எல்லா பேப்பர்லயும் கிளியர் பண்ணி பாஸ் ஆயிருப்பாங்க, மீதி 2 பசங்க வந்து ஃபெயில் ஆயிருவாங்க ஒரு பேப்பர்ல. அப்ப வந்து ஹீரோ வருவாரு, இத்தனை நாள் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு வருவாரு, லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் அப்ப வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு. அப்படி வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, பாஸ் ஆயிட்டீங்களான்னு கேட்பாரு. அதுல வந்து ஒருத்தன் தான் பாஸ் ஆயிருப்பா, 2 பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. அப்படி வந்து கூட இருக்கிற அடிக்கட்டுகள் எல்லாம் வந்து டூல்ஸ் எடுங்களா அப்படின்னு சொன்னேன்னு எல்லாரும் வந்து முதுகுல இருந்து கத்தி எடுக்கிற மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அந்த வந்து பசங்க ஐயோ நம்மளை கொலைதான் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சா உள்ள வந்து பெரம்பு எடுப்பாங்க. ஏன்னா நான் சொல்லிட்டு தான் போயிருப்பாரு, ஃபெயில் மட்டும் ஆனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டி போயிருப்பாரு. இப்ப இந்த பசங்க ஃபெயில் ஆனனால பெரம்பு எடுத்துட்டு அடிக்கிற மாதிரி வந்திருப்பாங்க. அதோட இந்த ஸ்டோரி முடிச்சிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல ஸ்டோரியா, ஒரு காமெடி படமா எடுத்திருக்காங்க, இருந்தாலும் ஒரு ஜாலியான ஒரு காமெடி படம். 150 கோடி வசூல் பண்ற அளவுக்கு ஒர்த் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைன் வச்சுட்டு அந்த ஆக்டிங் மூலியமா எல்லாருமே தனித்தனியா ஆக்ட் பண்ணி எல்லாரும் ஆக்டிங்குமே சூப்பரா இருக்கும். நம்ம ஹீரோ நல்லா நடிச்சிருப்பாரு, அந்த 3 பசங்களும் நல்லா நடிச்சிருப்பாங்க, அந்த டிரைவர் கேரக்டர் ஒன்று வந்துருக்கும், அந்த டிரைவர் கேரக்டர் சூப்பர் பண்ணிருப்பாங்க. இது மாதிரி எல்லாத்தோட ஆக்டிங் நல்லா இருக்கனால படம் நல்லா ஹிட் ஆயிருக்கு. இந்த ஸ்டோரி தான் முடியுது. அதான் அந்த 3 பசங்களை வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுனால இந்த ஹீரோ வந்து குச்சி எடுத்துட்டு துரத்த போவாங்க. அதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. பாத்தீங்களா, இது மாதிரி இன்னும் வேற ஏதாச்சும் மூவிஸ் பத்தி பேசியோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு வீடியோலயோ உங்களை நான் பாக்குறேன். பாய்.